அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரும் மீண்டும் ஒரு புதிய காணொளியில் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி. ஸோ இன்றைய காணொளியில் நான் வந்து எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கை பற்றி பேச வந்திருக்கேன். விச் இஸ் கேஸ்ட். ஜாதியை பற்றி நான் வந்து பேச வந்திருக்கேன். ஜாதின்னு சொல்லிட்டேன்னு, என்ன நீ ஜாதியை பற்றி வந்து பேச போறியா, நீ என்ன பேச போகிறேன்னு வந்து கேட்கலாம். ஏன்னா நான் வந்து மலேசியா, ஐம் ஃப்ரம் மலேசியா சொல்லியிருக்கேன். என்னோட இன்டர்வியூ வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன், ஐம் ஃப்ரம் மலேசியான்னு. மலேசியாவில் வந்து இந்தியன் கம்யூனிட்டி இருக்காங்க, தமிழ் டயஸ்போராவும் இருக்காங்க. அவர்கள் மத்தியில் வந்து ஜாதி இருக்கான்னு வந்து கேட்டிங்கன்னா இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன், இருக்குது. ஆனால் அது வந்து பெருசாக வந்து யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பெருசாக ஜாதி வச்சு நீ மேலே நான் கீழே, உனக்கு அதுதான் வந்து கிடைக்கணும், எனக்கு இதை வந்து கிடையாது, அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஆனால் ஜாதி வந்து இருக்குது, ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் அது பெருசாக வந்து யாரும் ஒரு பொருட்டால் எடுத்துக்க மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா இங்கே வந்து நாங்களே வந்து மைனாரிட்டி தான். தமிழ் பேசுகிறவங்களே இந்தியர்களே இங்கே வந்து மைனாரிட்டின்னு சொல்லும் பொழுது எங்களுக்குள்ளே நாங்கள் ஜாதி வச்சு அடிச்சுக்கிட்டு போனால் அது வந்து கண்டிப்பாக அது எங்களால் வந்து மேலே ஏறி வர முடியாது. எங்களுக்குன்னே வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. இதில் நாங்கள் எங்களுக்குள்ளே ஜாதியை வச்சு சண்டை போட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் வேலைன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டோம். ஆனால் ஜாதியை பற்றி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வந்து சொல்லணுன்னு இருக்கேன். ஏன்னா ஒரு தனி மனிதனாக எனக்கும் வந்து ஒரு சில கருத்துக்கள்லாம் இருக்கும்ல, அதை சொல்கிறதுக்காக உங்கள் முன்னாடி நான் வந்து வந்திருக்கேன். அண்டு அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு நான் என்னென்ன மாதிரி கண்டென்ட் பேசலாம், என்னென்ன மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்லுங்கள். உங்கள் சஜஷன்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் நான் வந்து என்னை முன்னேற்றி கொண்டு இன்னும் இந்த சேனலில் வந்து வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க மேற்கொண்டு கண்டென்ட் பற்றி வந்து பேசலாம். ஜாதி இப்போ ஜாதிங்கிறத பற்றி இப்போ வந்து எல்லாருமே வந்து பேசுகிறோம். நிறைய பேர் ஓப்பனாக பேசுகிறாங்க. ஆனால் இதை பற்றி வந்து பேச முடியாத ஒரு இடத்துல வந்து நம்ம இருந்தோம். நம்முடைய சொசைட்டி வந்து இப்போ நம்ம ஓப்பனாக வந்து பேசப்படக்கூடிய ஜாதியாக இருக்கட்டும், ரிலீஜனாக இருக்கட்டும், செக்ஸ் எஜுகேஷனாகவே இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு டைம் வரைக்கும் பேசவே கூடாது, டேபு அப்படின்னு இருந்த விஷயங்கள் காலப்போக்கில் கல்வி அறிவை வந்து வர, சம உரிமை, என்ன சொல்கிறது, ஃப்ரீடம் ஆஃப் வாய்ஸ், இதெல்லாமே வந்து வர டெமோக்ரஸிங்கிறது வர இதை பற்றிலாம் நம்ம வந்து இப்போ சகஜமாக வந்து பேசுகிறோம்ல. அந்த மாதிரி ஜாதி பற்றி இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இருந்து வந்து நம்ம வந்து பேசுகிறோம். நம்ம எல்லோரும் சமம் இப்படி சொல்லிட்டு அது வந்து கண்டிப்பாக வந்து பேசணுமா இல்லையான்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பேசணும். ஏன்னா வந்து ஒரு சமுதாயத்தோடைய ஒரு சமுதாயத்தை வந்து பாதிக்கக்கூடிய ஒன்று தான் வந்து ஜாதி. ஒரு சமுதாயம் வந்து மேலே ஏறணுமா இறங்கணுமாங்கிறது வந்து ஜாதி கையில் இருக்குது. ஜாதியை வந்து நம்ம ரொம்ப இன்னார் மேலே இன்னார் கீழ் அப்படி இருந்தோன்னா நம்ம வந்து மேலே முன்னேறி வர முடியாது. திறமையாக இருக்கக்கூடியவர்களும் வந்து மேலே ஏறி வர முடியாது. ஏன்னா ஜாதிங்கிறது வந்து அவங்களை ஒப்ரெஸ் பண்ணும். நீ இன்னார், நீ வந்து நீ இவங்க வேலையை தான் செய்யணும், நீ இவங்க வேலையை தான் செய்யணும்னு சொல்லி அவங்கள ஒப்ரெஸ் பண்ணும். ஸோ அந்த வகையில் வந்து யாருமே வந்து ஒப்ரெஸ்டாக இருக்கக்கூடாது. ஸோ இதை பற்றிலாம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து பேசணும். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து பேசணும். எந்த நாட்டில் இருந்தாலுமே சம உரிமைக்காக எல்லாரும் சமம், மனிதர்கள் வந்து எல்லாருமே ஈக்குவல், அந்த அடிப்படையில் இருக்கணும்னா எல்லோரும் இதை பற்றி வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மேற்கொண்டு நான் ஜாதியை பற்றி வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஓவர்வியூ பற்றி நான் சொல்லிடுறேன். ஜாதினா என்ன, எப்படி இருந்துச்சுன்னு. ஜாதியோட ரூட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து வர்ணா சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் இருந்தது பண்டைய ஏன்ஷியன் பாரத்தில் வந்து இருந்த ஒன்று தான் வந்து இந்த வர்ணா சிஸ்டம்ங்கிறது வந்து தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இந்த ஹைராக்கின்னு ஒன்று இருக்குது, ஒரு கூம்பு மாதிரி இருக்கும். மேலே வந்து பிராமணர்கள் இருப்பாங்க, அவங்க வேலை வந்து ஓதுறது. அதாவது சடங்கு சம்பிரதாயங்கள், சாஸ்திர சம்பிரதாயங்கள் வந்து இதை வந்து ஓதுபவர்களாக வந்து இருந்தவங்க தான் பிராமணர்கள். அவர்களுக்கு கீழே இருந்தவர்கள் சத்திரியர்கள் சொல்லுவாங்க. அதாவது ஆட்சியாளர்கள், கிங்ஸ், அப்புறம் வந்து சண்டை போடுறவங்க, இவங்க எல்லோரும் வந்து சத்திரியன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கீழே இருந்தவர்கள் தான் வைசியர்கள். இவங்க வந்து என்ன சொல்கிறது, ஃபார்மர்ஸ், வணிகம், விவசாயம் செய்த மக்கள் தான் இந்த வைசியர்கள் சொன்ன மக்கள். அவர்களுக்கு கீழே இருந்தவர்கள் சூத்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வேலை வந்து சர்வீஸ் பண்ணுறது, மேலே இருக்கக்கூடிய இந்த மற்ற இனத்தவர்களுக்கு, மற்ற சாதியினவர்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது தான் அவங்க வேலை. இதையும் தாண்டி, இந்த ஹிராக்கியும் தாண்டி இதுக்கு கீழே வந்து ஒருத்தங்க இருக்காங்க, அன்டச்சபிள் சொல்லிட்டு. அவங்க பேர் தான் வந்து தலித். அவங்க வந்து தீண்டத்தகாதவர்கள் சொல்லி ஒதுக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள். இதுதான் இந்த வர்ணா சிஸ்டம். இந்த வர்ணா சிஸ்டம் வந்து எப்போ உருவாச்சுன்னு வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு எக்ஸாக்டாக வந்து ஒரு டேட் வந்து தெரியல. ஒரு சில பேர் வந்து கிமு 800 சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து இது வந்து வேதிக் டைம்லேருந்தே வந்துச்சு சொல்லுவாங்க. வேதிக் டைம்னால் வந்து சமஸ்கிருதம் வந்து வெறும் பேச்சு மொழியில் மட்டும்தான் இருந்துச்சு, எழுத்து வடிவில் வரல. பேச்சு மொழியில் கேட்டு பிற்காலத்தில் தான் அதுக்கு வந்து எழுத்து வடிவம்ங்கிறத வந்து கிடைக்கிது தேவநாகரியில்.
அதுக்கு முன்னாடி அது வந்து பேசின்னு மட்டும் தான் இருந்தாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரால் மட்டும் படக்கூடிய ஒரு மொழியாக இருந்துச்சு. அதை தான் அந்த எராவை தான் வேடிக் எரான்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கிமு 1500 கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 1500 வருஷங்களுக்கு முன்பு வேதிக் அந்த டைம் வந்து இருந்துச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ உருவானது வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க கிமு 800 காலம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நிறைய இது எக்ஸாக்டாக தெரில எப்போ வந்துச்சுன்னு. ஸோ இந்த ஜாதிகளுக்கெல்லாம் வந்து இதுதான் வந்து ஒரு ரூட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இது வந்து எப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது இன்னும் தீவிரமாக ஆச்சுன்னா வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலம். ஆங்கிலேயர்களே இது வந்து பிரித்து விட்டாங்க அப்படின்னு கிடையாது. 1885 இது வந்து இருக்குது. இதை பற்றி நான் வந்து ஆக்சுவலி வந்து படித்தேன். எனக்கு இதை பற்றி ஐடியா ஒன்றுமே இல்லை. ஜாதி பற்றி சொல்லிட்டு இந்த குரூப்பு இந்த கிளாசிஃபிகேஷன்லாம் பற்றி ஒன்றுமே இல்லை. நான் வீடியோக்காகவும் என்னோடய நாலேஜ்க்காகவும் நான் வந்து படித்தேன் ஆக்சுவலி. ஸோ 1885 வந்து எட்கர் டர்ன்ஸ்டன் அப்படி அவர்களால் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய சவுத் இந்தியாவில் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த பகுதிகளில் உட்படுத்தியது தான் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி. ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷர்ஸ்க்கு கீழே இருந்துச்சு. ஸோ இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் வந்து இந்த கணக்கெடுப்புகள் வந்து எடுத்தாங்க. சாதிய கணக்கெடுப்புகள், அப்புறம் வந்து பாப்புலேஷன் எவ்வளோ மக்கள் அங்கே வாடுறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அப்படி எடுத்த பொழுது தான் வந்து தெரிய வந்துச்சு இந்தந்த சாதியினர்லாம் இருக்காங்க சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 300 வகையான ஜாதியின மக்கள் வந்து அப்போது அந்த மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து வாழ்ந்தாங்க. அண்ட் இவர்களுக்கு கீழே வந்து இந்த 300க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சப் கேஸ்ட்டுன்னு இருக்கும். அதாவது தமிழில் வந்து கீழே இனப்பிரிவுகள் மாதிரி இந்த சாதி இனப்பிரிவு இவர்களுக்கு கீழே உட்பிரிவுகள் சொல்லுவாங்க. இவர்கள் எல்லாமே சேர்த்து வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் 2000 மேற்பட்ட சாதிகள், 2000த்துக்கும் அதிகமான சாதியினர் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஆய்வு வந்து வெளியிடப்பட்டது. கேஸ்ட் அண்ட் ட்ரைபல்ஸ் இன் சவுதர்ன் இந்தியான்னு சொல்லிட்டு இவரோட ஆய்வுகள்லாம் வந்து ஒரு நூலாக வந்து வெளியிடப்பட்டது. அதில் இவர் வந்து சொல்லியிருந்தார். அப்போ இருக்கிற அந்த கணக்கெடுப்பு படி பார்த்தா உலகத்திலே வந்து யாருமே இவ்வளோ பிரிவுகளாக சாதியினராக பிரிஞ்சு வந்து வாழலை. இந்தியாவில் மட்டும்தான் இப்படி வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க சொல்லிட்டு அந்த அவரோட அந்த ஆய்வும் வந்து நிரூபணமானது. அதன் பிறகு 1885க்கு அப்புறம் வந்து 1901 தான் வந்து இதை வந்து ப்ராப்பராக வந்து பிரிக்கிறாங்க. இன்னும் வந்து ஆய்வு செஞ்சு இன்னும் வந்து கணக்கெடுப்பு என்ன டீட்டெயிலாக எடுத்து இவர்கள் வந்து எந்த அளவுக்கு எந்தெந்த சாதியினராக வந்து சமுதாயத்தில் வந்து முன்னேறியவர்கள், கல்வியில் வந்து முன்னேறியவர்கள், இவர்கள் வந்து பின்தாங்கியவர்கள் சொல்லிட்டு பிரிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி பிரிக்க ஆரம்பித்தவங்க தான் வந்து எஃப்சி அண்ட் பிசி. எஃப்சினா வந்து ஃபார்வர்டட் கிளாஸ், பிசினா வந்து பேக்வர்ட் கிளாஸ். ஸோ இப்படி வந்து ரெண்டாவது பிரித்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, அப்புறம் வந்து ஓபிசி சொல்லிட்டு இதில் எம்பிசி, ஓபிசி அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஆரம்ப காலகட்டங்கள் இந்தியாவில் வந்து இருந்ததுன்னா எஃப்சி, இந்த பிசி, இந்த 2 பிரிவுகள் மட்டும்தான். இந்த பிராமணர்கள், அப்புறம் படித்தவர்கள், இவர்கள் எல்லாமே வந்து இந்த எஃப்சி கீழே வருவாங்க, ஃபார்வர்டட் கிளாஸ் கேஸ்ட்னு சொல்லிட்டு. இந்த பிசி, இந்த பிராமணர்கள் மற்றும் இவர்கள் எல்லாரையும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஜாதியின மக்கள்லாம் வந்து இந்த பிசிக்கு கீழே வந்து வந்தவர்கள். ஓகேவா? ஸோ இது ரெண்டாவதாக இருந்துச்சு. அதன் பிறகு அம்பேத்கர் காலத்துக்கு அப்புறம் வந்து இது என்னாவது, இது வந்து பிரிக்கப்படுது. ஏன்னா பிசியில் வந்து எல்லா இன மக்களும் இருந்தாங்க. பிராமணர்கள் தாண்டி எல்லா ஜாதியினருமே இந்த பிசிக்கு கீழே தான் இருந்தாங்க. இந்த பிசி அப்படி இருந்த மக்கள் தான் வந்து தலித் இன மக்களுமே. பட் அவர்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நிறைய உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டது. கல்வியாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு மனிதனுக்கு என்னென்னலாம் வந்து கிடைக்கணுமோ அதெல்லாம் அவர்களுக்கு அப்போது அந்த டைமில் வந்து மறுக்கப்படுறதுனால அவர்கள் வந்து தனியாக டிப்ரெஸ்ட் கேஸ்ட் கேட்டகரி சொல்லி வந்து ஒரு கேட்டகரிக்கு கீழே வந்தாங்க. அதன் பிறகு அம்பேத்கர் காலத்துக்கு அப்புறம் வந்து இவர்களுக்கு எல்லாம் இப்படி இருக்கக்கூடாது சொல்லிட்டு இவர்களுக்கு ஃபார்முலா வந்து எஸ்சி, எஸ்டின்னு சொல்லி வந்து ஒரு பேர் வந்து கொடுத்தது. அதாவது ஷெட்யூல் கேஸ்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபல் கேஸ்ட். இதில் வந்து ஷெட்யூல் ட்ரைபல் எஸ்டியில் வந்து இந்த பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள், பழங்குடியின மக்கள் சொல்லிட்டு இருந்தவர்களை வந்து இந்த எஸ்டிக்கு கீழே வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் இதையும் அல்லாமல் எம்பிசி சொல்லிட்டு வந்து ஒரு கிளாஸ் வந்து இருந்துச்சு. அதை தான் வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எம்பிசி சொல்லிட்டு இதுக்கு கீழேயும் வந்து பிற்காலத்தில் 1980 காலகட்டங்களில் வந்து கொண்டு வரப்பட்டது.
இதை அடிப்படையாக கொண்டு தான் ரிசர்வேஷனுமே வந்துச்சு. இப்போது ரிசர்வேஷனை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாதுங்க. பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ரிசர்வேஷன் பற்றி என்னன்னு சொல்லிட்டு. இந்த தாழ்த்தப்பட்ட இனத்தவர்களுக்காக வந்து இடஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. கல்வியாக இருக்கட்டும், அரசு வேலைகளையாக இருக்கட்டும், இவர்களுக்கு வந்து இத்தனை பெர்சன்டேஜ் சொல்லி வந்து ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. இதில் வந்து படித்து இந்த இந்த இனத்தில் வந்தவர்கள், இந்த மாதிரி பின்தங்கிய இனத்துலேருந்து ஜாதியிலேருந்து வந்த மக்கள் வந்து இதில் படித்து அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடெலாம் வந்து கிடச்சி வேலைக்கு போய் முன்னேற்றி கொண்டார்கள். இப்போ வரைக்கும் முன்னேற்றி தான் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரிசர்வேஷன். இதுக்கெல்லாம் வந்து ஆரம்ப புள்ளியாக இருந்தது இப்போ நான் சொன்ன இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே. ஸோ காலப்போக்கில் அம்பேத்கர் காலக்கப்புறம் தான் இது எஸ்சி, எஸ்டி, எம்பிசின்னு சொல்லி வந்து ஆக்கப்படுது. இப்போ ஓபிசின்னு ஒன்று இருக்குது, அது பேக்வர்ட் கிளாஸ். இந்த ஓபிசிக்கு கீழே தான் வந்து எம்பிசியே வரும். அந்த பிகாஸ் இவங்களாம் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் இந்த எம்பிசி. ஸோ ஓபிசிக்கு கீழே இருக்கிறவங்க தான் இதுக்கு கீழே வரும். ஸோ இந்த எம்பிசியில் இருக்கிறவங்க ஓபிசிக்கு கீழே வந்துடுவாங்க. அப்படிலாம் வந்து கிளாசிஃபைடாக இருந்தது. ஃபஸ்ட்டு இதை பற்றி நான் படிக்கும் போதுமே எனக்கு வந்து ரொம்ப தலை சுற்றலாக தான் இருந்துச்சு. இது எப்படி வந்து புரிஞ்சிக்க சொல்லி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அழகாக படித்து இது வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இப்படி இருந்திருக்காங்க சொல்லிட்டு. இப்போ அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் ஒன்று வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த மாதிரி இருந்துச்சு மக்களே. இந்த பிராமணர்கள் வந்து சொல்கிறாங்களா, அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே பண்டைய காலகட்டங்கள்லேருந்தே வந்து ரொம்ப ப்ரிவிலேஜ்டாக இருந்த மக்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கிடையாது. இப்போ நம்ம பிராமணர்கள் சொன்னால் வந்து நம்ம மைண்டில் வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல, அவர்கள் இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முன்ன காலகட்டங்களில் மிந்தி வந்து அவங்க அப்படி வந்து வாழலை. சராசரியாக வந்து அவர்களும் வந்து மீன் பிடிக்கிற வேலைக்கெல்லாம் வந்து போயிருந்தாங்க. ஃபார்மிங்லாம் வந்து அவங்களுமே வந்து பண்ணாங்க. ஏன்னா வட இந்தியாவில் வந்து மௌரியர்கள், மன்னர்கள்லாம் வந்து ரொம்ப இந்த பௌத்த மதம், ஜெயின் மதம் இதெல்லாம் வந்து ரொம்ப தழுவ அவர்களுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப வந்து குறைஞ்சி. ஏன்னா அவர்களோட வேலையை வந்து வேதங்கள், இந்த வேள்வி அமைக்கிறது, அப்புறம் வந்து இந்த சடங்கு சம்பிரதாயங்கள், சாஸ்திரங்களை வந்து போதிப்பிக்கிறது அப்படியே இருந்துச்சு. ஸோ இந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மன்னர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி அவர்கள் வந்து பௌத்த மதம், ஜெயின் மதம் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த பௌத்த மதம், ஜெயின் மதங்கள்லாம் வந்து இந்த மார்க்கங்களுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டது. இந்த மார்க்கங்களை வந்து எதிர்த்த ஒரு மார்க்கம், வேதங்களை எல்லாத்தையும் வந்து எதிர்த்த வந்து ஒரு மார்க்கமாக தான் இருந்துச்சு. ஸோ இவர்களுக்கு பெருசாக வேலை இல்லாத பொழுது இவங்க சாதாரண இந்த மாதிரி வேலைகளுக்கு பால் போடுறது, மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு, சராசரியான வேலைகளுக்கு இவங்க வந்து போக ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு மௌரிய ஆட்சிகளுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரங்கிறது வந்து கிடைக்குது. ஆட்சியிலையும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் வந்து கிடைக்குது. அந்த அதிகாரத்தை வந்து பயன்படுத்தி தான் இவர்கள் வந்து வேதங்களை வந்து சீர்திருத்தி எழுதுகிறாங்க. புராணங்களை வந்து சீர்திருத்தி எழுதுகிறாங்க. மனுஸ்மிருதின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை எழுதுனாங்க. மனுஸ்மிருதி தான் வந்து உலகத்திலே இந்து மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே வந்த முதல் மனிதர் வந்து 14 பேர் இருக்காங்க. அதில் வந்து முதல் மனிதர் வந்து ஸ்வயம்பு மனு. அவர் வந்து மக்களுக்காக, மனிதர்கள் வந்து எப்படி வாழணும், அவர்களுக்கான வந்து தர்மங்கள் என்னன்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட நூல் தான் மனுஸ்மிருதி. அந்த நூல்களையுமே வந்து இவர்கள் காலப்போக்கில் இந்த மௌரிய ஆட்சிக்கு அப்புறம் எல்லாத்தையும் சீர்திருத்தி எழுதுகிறாங்க. கருட புராணம் உட்பட. ஆமாம், ஏன்னா கருட புராணத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் வந்து படிச்சிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இன்னாருக்கு தானம் தரணும், தானம் கொடுத்தா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம், உங்கள் பாவங்களில் கழியும்னு சொல்லி வந்து போட்டிருக்கோம் கருட புராணத்தில். அதை நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன், அதை நான் படிச்சிருக்கேன், தமிழ் இதில் நான் வந்து படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அவர்களுக்கு சாதகமாக ஒரு சில விஷயங்கள் எழுதுவாங்க. அண்ட் அது நார்மல் தானே. இப்போ நம்ம ஒரு டைரியோ லைக் நமக்கு சார்ந்த ஒரு விஷயம் எழுதுகிறோன்னா நமக்கு சியூட்டபிளாக ஒரு சில விஷயங்களை எழுதிப்போம். அப்போ தான் அது வந்து நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து பிராமணர்களுமே அப்போ அதை வந்து பண்ணாங்க, அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து எழுதி சீர்திருத்தி எழுதினாங்க. வேதங்கள், இந்த மாதிரி எல்லா புராணங்களையும் சொல்லிட்டு. இப்படி தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு வந்து கிடச்சிச்சு. தமிழர்களை வந்து பொறுத்த வரைக்கும் ஜாதிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா வந்து 5 இனங்களாக நம்ம வந்து வாழ்ந்தோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு இந்த 5 நிலங்களில் வாழ்ந்த மக்கள். குறிஞ்சினா மலைநில பகுதி, முல்லைனா வந்து இந்த மாதிரி காடுகள் அந்த மாதிரி இருந்த வந்து பகுதி, மருதம்னா இந்த மாதிரி விவசாய பூமி, விவசாயம் பண்ணி இருந்தது. பாலைனா வந்து முழுக்க பாலைவனம். இங்கே வந்து தொழில்னா பெருசாக இருக்காது. இந்த கொள்ளையடிக்கிறது, திருடுறது, அந்த மாதிரி தொழிலில் இருந்தவங்க தான் இந்த பாலையின மக்கள், வறண்ட பூமியில் இருந்த மக்கள். அண்ட் லாஸ்ட்டு வந்து நெய்தல், இவங்க வந்து கடலில் இருந்த மக்கள், கடல் சார்ந்த உப்பு வணிகமாக இருக்கட்டும், மீன்பிடி வணிகமாக இருக்கட்டும், இப்படி இருந்த மக்கள். இப்படி தமிழர்கள் 5 இனங்களில் இந்த மாதிரி ஐந்து நிலங்களையும் வாழ்ந்து
அதுக்கேற்றாற் போல தொழில் செய்து வாழ்ந்தவர்கள். இப்படி தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒருத்தர் சார்ந்து தான் வாழ்ந்தோங்க. நம்ம வந்து இவங்கள நம்ம இன்னார்தான் பெருசு, இன்னார்தான் வந்து சிறுசு சொல்லிலாம் நம்ம வந்து வாழல. ஒருத்தர் சார்ந்து தான் வாழ்ந்தோம். இப்போ மருதம்ல இருக்கிறவங்க நெய்தலை வந்து சார்ந்து இருப்பாங்க. முல்லையில இருக்கிறவங்க குறிஞ்சியை சார்ந்து இருப்பாங்க. இந்த மாதிரி சார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலைகளை பிரித்து தான் வாழ்ந்தோமே தவிர, அவங்க பிறப்பை வச்சு நீ மேலே நீ கீழே அப்படியே சொல்லி நம்ம வந்து அதை பிரிக்கவே கிடையாது. காலப்போக்கில் மூவேந்தர் ஆட்சிகளை வருது. மூவேந்தர் ஆட்சிகளுக்கு அப்புறம் தான் இது வந்து இன்னும் ஃபோர்ஸாக வந்து பிராமணர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்க. அதாவது விஜயநகர அரசு இந்த மாதிரி பிற அரசுகள் வந்து வரும்பொழுது இவர்கள் எல்லாத்தையும் வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த மாதிரி மதங்கள் பேரில் மார்க்கங்கள் பேரில் வந்து இவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. அண்ட் இப்போது வந்து அது இப்படி வளர்ந்து 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 ஆணி மரமாக வளர்ந்து இப்போ அது பெரிய ஜாதி மரமாக அது வந்து நிற்கிது. அண்டு தனிப்பட்ட முறையில் வந்து என்கிட்ட வந்து ஜாதி தேவையா வந்து கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். என்னோடய ஒப்பீனியன் படி பார்த்திங்கன்னா, ஜாதி வந்து தேவையில்லை தான் சொல்லுவேன். ஏன் அப்படி வந்து கேட்டிங்கன்னா, ஜாதி ஏன் ஃபாலோ பண்ணுறவங்க கிட்ட வந்து நம்ம வந்து கேட்டோம், நீங்கள் ஜாதி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வந்து கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிற விஷயம் வந்து ஜாதியில் வந்து என்னோடய கல்ச்சர் இருக்குது, பண்டைய மரபு இருக்குது, என் கல்ச்சரை நான் காப்பாற்றணும்னா நான் ஜாதியை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எதை வந்து நீங்கள் பண்டைய கலாச்சாரம்னு சொல்கிறீங்கன்னு தெரில. நம்ம எல்லாருமே வந்து அந்த பண்டைய கலாச்சாரங்கிறத தாண்டி நம்ம வந்துட்டோம். முன்ன இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வந்து வாழலாம். அப்படி பார்த்தா முன்ன மாதிரி வாழ்க்கை அப்படி வந்து பார்த்தா நம்ம இப்போ வீட்டில் கூட இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் சொகுசாக சிமெண்ட் வீட்டில் இருக்கோம். டிவி, டெலிவிஷன், டெக்னாலஜி அப்படி சொல்லி ரொம்ப சொகுசாக தான் வாழ்கிறோம். பண்டைய காலம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லையே, எதுவுமே இல்லை. டெக்னாலஜி எதுவுமே இல்லை. விளக்குகள் கூட வந்து டிசைனாக வந்து லைட் வந்துருச்சு, மொபைல் வந்துருச்சு, உடுத்துகிற உடை முதல் கொண்டு ஃபேஷனாக எவ்வளோ வெஸ்டர்னைஸ்டாக வந்துருச்சு, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்துருச்சு. உணவில் கூட வந்து பாரம்பரியங்களை தாண்டி நம்ம வந்து போயிட்டோம். ஃப்யூஷன் ஃபுட்டு அப்படி இப்படி சொல்லி நம்ம நேரத்தை எப்படிலாம் செலவு பண்ண முடியுமோ நம்ம வந்து உலகமயமாக்கம்னு வந்துருச்சு. ஸோ உலகத்தோடு எல்லோரும் வந்து கூடி கலந்தாச்சு. ஸோ இப்போ இருக்கிற டைமில் வந்து நம்ம பண்டைய காலத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம் வந்து கிடையாது. அப்படி பண்டைய காலத்தை நீங்கள் வந்து இந்த ஜாதி சப்போர்ட் பண்ணுறவங்க சொல்கிற கருத்து தானே, நான் என்னுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றணும், என்னுடைய மரபை நான் காப்பாற்றணும், என்னுடைய ஹெரிட்டேஜை நான் காப்பாற்றணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெரிட்டேஜில் இருந்த மக்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து தமிழ் பேசுவாங்க. ஆனால் அவங்க பேசுகிற மாதிரி தமிழ் நீங்கள் பேசுவீங்க வந்து கேட்டிங்கன்னா வந்து கிடையாது. அவங்க உடுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து உடுத்திருப்பீங்களா வந்து கேட்டால் வந்து கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து மாடர்னைஸ்ட் ஆகிட்டோம். இப்போ டங்கிலீஷ்னு வந்து கான்செப்டே வந்துருச்சு. தமிழை இங்கிலீஷில் எழுதுறது, ரொம்ப இங்கிலீஷ். ஸோ ரொம்ப நம்ம வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு வந்து போயிட்டோம். இந்த மாதிரி ஒரு எராவில் வந்து நம்ம வந்து வாழ இப்போ நம்ம வந்து ஒரு மாடர்ன் எராவில் ஒரு குளோபலைசேஷன், உலகமயமாக்கம் சொன்ன மாதிரி உலகமயமாக்கம், எல்லோரும் ஒருத்தருக்கு நெருங்கி வந்துட்டோம். ஒருத்தரோட கல்ச்சரை வந்து நம்ம ஒருத்தருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற அளவுக்கு குளோபலைசேஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ இருக்கிற காலத்தில் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கடந்து வந்துட்டோம். ஆனால் ஸ்டில் ஜாதிங்கிறத வந்து நம்மளால் வந்து கடக்க முடியலன்னா அது எனக்கு புரியல. அது கடந்து வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஜாதியில் வந்து பாசிட்டிவான விஷயம் ஏதாவது சமுதாய முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒன்று இருக்குமான்னு கேட்டால் கூட பெருசாக ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து கொலைகள் தான் அதிகமாகுது. இப்போ சமீபத்தில் வந்து திருநெல்வேலியில் நெல்லை மாவட்டத்தில் வந்து ஒரு சகோதரர் வந்து இறந்து போனார். கவின் அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை வந்து சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு நல்ல வேலையில் கூட இருந்தார். சென்னையில் வந்து நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணி நல்ல ஒரு ஏர்னிங் அவருக்கு இருந்துச்சு. பட் அவர் காதலித்த பெண் வந்து ஒரு உயர்ந்த சாதியினர்னால அந்த பெண்ணுடைய சகோதரர் வந்து இந்த கவின்குமார் அப்படி இருக்கக்கூடியவர் வந்து வெட்டி கொண்டுட்டார். ஆணவ படுகொலைன்னு சொல்லுவாங்களே, கேள்வியெலாம் பட்டிருக்காங்க. இங்கே அந்த மாதிரிலாம் வந்து இல்லை, மலேசியாவில் அதுதான் இல்லை. பட் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து நடக்கும்னு. அந்த மாதிரி சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு துயரமான சம்பவம். இனிமேல் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஜாதிங்கிற பேரில் வந்து யாரையும் நம்ம தாழ்த்தி நீ வந்து கீழே, நீ எப்படி காதலிக்கலாம், நீ எப்படி கல்யாணம் பண்ணலாம் சொல்லி அந்த மாதிரி பண்ணுறது, உயிரை பறிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய அநியாயங்க. அந்த மாதிரி நம்ம யாரோட உயிரும் யாருமே வந்து எடுக்கலாம் கூடாது. அந்த அளவுக்குள்ள உரிமை இல்லை. ஸோ ஒருத்தரோட உயிரை வந்து பறிக்கிற அளவுக்கு ஜாதி இருக்குன்னா அது ஜாதி வேணுமான்னு வந்து கேட்டிங்கன்னா என்னோடய ஒப்பீனியனில் அது வேண்டாம். ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோடய ஒப்பீனியன். ஸோ என் மனசை என்ன பட்டுச்சோ அதை நான் சொன்னேன். மேற்கொண்டு உங்களுடைய இஷ்டம், உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் வந்து சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸில். இன்னும் நான் வந்து ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலுமே நீங்கள் வந்து தாராளமாக வந்து என்னை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் அவ்வளோ தான் நான் சொல்லிக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.